ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் விரால் மீன் போட்டு மீன் குழம்பு பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் நான் சாப்பரில் போட்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். தக்காளியுமே சாப்பரில் போட்டு நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். இல்லை உங்ககிட்ட சாப்பர் இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் போட்டு பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ மண் சட்டியை நம்ம அடுப்பில் வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் 4 ஸ்பூனு, அப்புறம் தேங்காய் எண்ணெய் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் ஊற்றிருக்கேன். வடவும் வீட்டிலே ரெடி பண்ண வடவும் எங்கள் அம்மா ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அந்த வடவும் தான் போடுறேன். வடவும் போட்டு தாளிச்சிட்டு ஒரு ஸ்பூன் மிளகு எடுத்து இந்த மாதிரி இடிக்கிறதுல போட்டு நான் இடித்து வச்சுருக்கேன். அதையுமே போட்டுடலாம். அது போட்டு உடனே நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை அதையும் போட்டு நல்லா வதக்க ஆரம்பிக்கலாம். நல்லா வதக்குங்க. அது நல்லா சாஃப்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா வதக்குங்க. அடுத்து தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளியுமே ஆட் பண்ணி நல்லா அது வதங்குற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம். ஒரு பச்சை மிளகாவை எடுத்து நான் 2ஆக கீனி போட்டுடுறேன். இப்போது மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமேட்டு குழம்பு மிளகாத்தூள் நம்ம வீட்டில் ரெடி பண்ணுவோம்ல குழம்பு மிளகாத்தூள், அது ஒரு 1.25 இல்லைனா 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. காரம் வந்து ஏற்கனவே நம்ம மிளகு, பச்சை மிளகாலாம் போட்டிருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூளை ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு வதக்கிட்டு தண்ணி ஊற்றி நம்ம கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சிடலாம். புளித்தண்ணியை ஊற்றிடலாம். புளித்தண்ணியை நல்லா கரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணி அதை நான் ஊற்றிருக்கேன். ஊற்றி அதை மூடி போட்டு கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. அது அவ்வளோதான். இப்போ நல்லா கொதித்து நல்லா சுண்டிடுச்சு பாருங்கள் குழம்பு. இந்த ஸ்டேஜில் நம்ம மாங்காவையும் மீனையும் போட்டுடலாம். விரால் மீன் தலைப்பகுதியெலாம் இருக்குல்ல, அதை தான் போட்டு நான் இன்றைக்கி குழம்பு பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட்டு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில்.
அவ்வளோதான், நம்ம மீன் குழம்பு ரெடி ஆகிடுது. ஸோ நீங்கள் மீன்லாம் போட்டதுக்கப்புறம் கரண்டி வச்சு கிண்டி விடாதீங்க. இந்த மாதிரி சட்டியை தூக்கி இந்த மாதிரி நம்ம கலக்கி விட்டாலே அது மீன்லாம் உடையாமல் நல்லா அடியில் உட்காராமல் மேலே வந்துடும். ஸோ கரண்டி போடாமல் இதே மாதிரியே போடுங்க. இப்போ பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. எங்கள் வீட்டில் இன்றைக்கி மீன் குழம்பு, மீன் வறுவல், முட்டை அதான் பண்ணியிருந்தோம். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை சேனல்.